வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகாநாயக்க தேரர்களிடம் சென்ற ரணில் தான் தற்போது அரசியலில் இல்லை எனவும் அதிரடி கருத்து. மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய ரகசிய அறை குருநாகலில் சம்பவம். ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளுக்கு ஆபத்து. பெரும் செல்வந்தர்களானது எப்படி? டிக்டாக் உறவினால் ஹோட்டல் வரை சென்ற வங்கி ஊழியர் கண் விழிக்கையில் காத்திருந்த அதிர்ச்சி. கிளிகளை பிடித்து வந்து விற்பனை செய்த 2 பேருக்கு 75,000 ரூபாய் தண்டம். ஓய்வூதியம் ரத்து. ஜனாதிபதி அனுரவுக்கு பறந்த அவசர கடிதம். இலங்கை மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு. 46 மில்லியன் ரூபாய் சொத்து. மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகா கைது. மன்னார் புத்தளம் பிரதான வீதியை திறக்க கோரி கையெழுத்து வேட்டை. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் விசாரணைகள் ஆரம்பம். திருகோணமலையில் மாணவனுக்கு சட்டவிரோத மதுபானம் அருந்த கொடுத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கைது. இலங்கைக்கு 100 நவீன சொகுசு பேருந்துகளை கொடுக்கும் சீனா. அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களா? நான் அவருக்கு சொன்னேன், அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசேர கதைக்கையில், அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்கையில், அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்குநாதன் கதைக்கையில், ஏன் அப்பொழுது இந்த சுரேமச்சந்திரன் கதைக்கையில், இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நிற்கிறார்கள். உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினூடாக வேண்டுகிறேன். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரியா ஆகிய 2 பீடங்களினது மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். நேற்று காலை கண்டிக்கு விஜயம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகொட ஸ்ரீ ஞானரதன தேரர் ஆகியோரை சந்தித்துள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து மகாநாயக்கர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மகாநாயக்கர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கே தான் தற்போது அரசியலில் இல்லை என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று தொடர்பில் பேசுபொருளாகியுள்ளது. இது தொடர்பான காணொளிகள் இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த அறை தொடர்பில் பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ச இரவு தங்கியதில்லை எனவும், ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் எனவும், அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின்னர் நாங்கள் தான் அதை சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். இங்கு அவர் வந்த பின்னர் விருந்து இடம்பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையில் இருந்து வெளியில் வரமாட்டோம். அறையில் கட்டில் மெத்தை போடப்பட்டுள்ளது. குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளது. அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலையுயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய ஒரு சிறிய கதவும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கு நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கேட்டை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வெளியில் தெரியாது. மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாகவும் பிக்கு தெரிவித்துள்ளார். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாதென்றும், ஆனால் அங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டதையும் அவதானிக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் மஹிந்த ராஜபக்சவே திறந்து வைத்ததாகவும் குறித்த பிக்கு தெரிவித்துள்ளார். இது இவ்வாறு இருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் முடியும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளினதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் முக்கியஸ்தரான அசேல சம்பத் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பணியில் இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பெறம் பெற்ற சொத்துக்கள் குறித்து தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த தரவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தான் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சேவையில் சேரும் போது எந்த சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் பின்னர் மிகவும் செல்வந்தர்களாக மாறியுள்ளமை தொடர்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை போக்க
போக்க சுயாதீன விசாரணையை நடத்துவது அவசியம் எனவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பல முக்கிய பதவிகளை வகித்த அன்ஷ பல்பிட்டிய நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் அத்தியட்சகரும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருமான அன்ஷ பல்பிட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 மில்லியன் ரூபாய் பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதற்கான தகவல்களை வெளியிட தவறியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் ஏற்பட்ட நெருங்கிய உறவால் தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் பெருந்தொகை பணம் மற்றும் நகைகளை இழந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கமைய பொர்லஸ்கமுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் சந்தித்த நண்பர் கடந்த 19ஆம் திகதி இரவு பொர்லஸ்கமுவ கட்டுவாவலவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தன்னை சந்தித்ததாகவும் தன்னை ஒரு வகையான வாசனை திரவியத்தை சுவாசிக்க செய்து மயக்கமடைய செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மறுநாள் கண் விழித்த போது தான் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் 2,58,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கோட்டை படுகேன பகுதியில் வசிக்கும் முன்னணி தனியார் வங்கியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவரால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயாசிறி ஜெயசேகர அவர்கள் 2026 ஜனவரி 8ஆம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது, இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்திலே இந்த செய்தி வெளிவந்திருந்தது. கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை, ஆனால் 1200 ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார். 70 மில்லியன் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பேரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாசிறி ஜெயசேகர அவர்கள் பதிவு செய்திருந்தார். பூநகரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை, தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையான. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லி இருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாசிறி ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயரிலேயோ இவ்வாறு 7 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாளில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன். இந்த விடயம் தொடர்பிலே 2025 ஜூலை 25ஆம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர் சிவில் புத்தி பெரமுன என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? 6 மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை. 6 மாதங்கள் போயிருக்கிறது, இப்பொழுது 1 மாதம் முடிந்திருக்கிறது, இன்னும் விசாரணைகள் இல்லை. இந்த நியாயம் எங்கே இருக்க போகிறது? ஏன் பூநகரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூநகரி பிரதேச செயலாளர் இருக்கிறார், இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? ஏன் தயாசிறி ஜெயசேகர் அவரிடம் தகவல் சட்டத்திலாவது விவரத்தை கேட்கவில்லை? அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களா? நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சி தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தார், நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக எதிர்க்கட்சியில இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமான கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது. ஏற்கனவே மணலாறாக இருந்த தமிழுடைய நிலம், தமிழர்களுடைய நிலம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாசிறி ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை?
தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை? அல்லது ஏன் அவர் திருவண்ணாமலை வைத்த புத்த விகாரை பற்றி பேசவில்லை? ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்று கத்துகிற தயாசிரி ஜெயசேகர வடக்கு கிழக்கிலே இன்று 2.5 லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ராணுவம் சலூன் நடத்துகிறது, ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது, ராணுவ ஆட்சிதான் திறந்த வெளி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாசிரி ஜெயசேகரோ கதைக்கவில்லை? ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக 2024 ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாறு முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதுகிறார், ஸ்ரீதரன் பிரிவினைவாதி, அவர் தலைவராக வந்திருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் ஊடாக அவர் பிரிவினையை கோருகிறார். சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள். தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ ராணுவத்துக்கு ஆதரவானவன் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்? நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி. இதுக்கு பின்னால இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாசிரி ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011ஆம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட ராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாசிரி ஜெயசேகர கதைக்கையில்? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்கையில்? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்குநாதன் கதைக்கையில்? ஏன் அப்பொழுது இந்த சுரேமச்சந்திரன் கதைக்கையில்? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள், பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது, ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது, ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது? அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன? ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது. அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி, எங்களோடு இருக்கிறவர்களும் சரி, என்னை பழி வாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா? இதுக்கு ஒரு நீதி வேண்டும். இன்று 6 மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி, அதுக்கு பிறகு முறைப்பாடு செய்து 1 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாசிரி ஜெயசேகர சொல்லி இருக்கிறார். இவர்கள் உண்மையில் சபை உறுதிப்படுத்த கூடாது. ஆகவேதான் தயவு செய்து பிரதி சபாநாயகர்களே, உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினூடாக வேண்டுகிறேன். 10 கிளிகளை பிடித்து விற்பனை செய்ய முயன்ற 2 சந்தேக நபர்கள் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் காலி உரகஸ்மன் கந்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் கிளியொன்றை காலி எல்பிட்டிய பிரதேசத்தில் விற்பனை செய்ய முயன்ற போதே வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இருவரும் எல்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஒருவருக்கு 25,000 ரூபாய் தண்டப்பணமும் மற்றவருக்கு 50,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 10 கிளிகளையும் வனப்பகுதியில் விடுவிக்குமாறு நீதவான் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே கரு ஜெயசூரிய இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உரித்துடையோருக்கும் படித்த மற்றும் செல்வந்த உயர்குடியினருக்கும் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் 1956ஆம் ஆண்டிற்கு பின்னர் சாதாரண பொதுமக்களுக்கும்
அனைவருக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்ததால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தாமும் மற்றும் ஒரு சிலரும் மாத்திரமே இந்த ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும், ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதால் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கரு ஜெயசூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதை அடிப்படையாக கொண்டு இது முன்னெடுக்கப்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் மேற்கொள்ளப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களுக்கு பின்னரே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மின்சாரத்துறையின் வளர்ச்சியை ஒரு தேசிய தேவையாக கருதி ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதுவரை அளித்த ஆதரவு தொடரும் என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மன்னாரில் இருந்து முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இளவன் குளம் ஊடாக புத்தளத்துக்கு செல்லும் பிரதான வீதியை திறக்க கோரி மன்னார் அரச பேருந்து தரிப்பிடத்தில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் இருந்து இளவன் குளம் ஊடாக புத்தளத்திற்கான பிரதான வீதியை திறப்பதற்கான ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டில் நேற்று காலை குறித்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் இருந்து இளவன் குளம் ஊடாக புத்தளத்திற்கு செல்கின்ற பிரதான வீதியை திறந்து மக்களின் பாவனைக்காக விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மத தலைவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டதோடு குறித்த வீதியை திறக்கும் நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் மாத்திரமின்றி வடக்கு மக்களும் பலனடைவார்கள் என தெரிவித்துள்ளனர். மேலும் மன்னார் மாவட்டத்தில் இருந்து கடற்றொழிலாளர்கள் மாத்திரமின்றி அனைவரும் தென்பகுதிக்கான போக்குவரத்தை இலகுவாக மேற்கொண்டு தமது வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு இலகுவான தீர்வை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்ட மக்களிடம் பெற்றுக் கொள்ளப்படும் குறித்த கையெழுத்துக்கள் மனுவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என அவ்வேற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. நேற்றைய தினம் வவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கோமரங்கடவல அடம்பன பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அருந்த கொடுத்த குற்றத்திற்காக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு அருந்த கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோமரங்கடவல போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த மாணவர்களை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சட்ட வைத்தியரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் கசிப்பு அருந்த கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருந்த நிலையில் குறித்த மாணவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் கோமரங்கடவல போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு 100 நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹாங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடைவை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இலங்கைக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் 2,25,000 அமெரிக்க டாலர் என சீன தூதுவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.